ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி நாட்டுக்கோழியும் ப்ரேயர் கோழி தாங்க எடுத்து போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு, ப்ரேயர் வறுவலுங்க. வீட்டுக்கு வந்து எடுத்து வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் தொளிச்சிட்டுருக்குறாங்க. வீட்டில் வரமல்லி, மிளகாய், சீரகம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்குறாங்க. சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சுருக்குறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இடையில இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு தாங்க பார்க்க போகிறோம். வெங்காயம் வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் போட்டுங்க, அது சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க. இதில் தான் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. அவசரப்பட்டு போடக்கூடாது கறியை. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க நல்லாவே எண்ணெயில். நாட்டுக்கோழி கழுவி வச்சு நாட்டுக்கோழி எடுத்து உள்ளே போட்டுங்க, எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா போய் பரட்டி விடணுங்க. அதனால் தண்ணியும் ஊற்றாமல் எதுவும் மசாலா சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே பரட்டி விட்டு அதுக்கடுத்து நம்ம மசாலாலாம் போட்டோம்னா நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. கறி கழுவிக்கிறாங்கல்ல, மஞ்சள் போட்டு கறி கழுவிக்கிறது. மசாலா வச்சுக்கலாம். நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல், வரமல்லி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே அரைச்சி நாட்டுக்கோழிக்கு ஊற்றிருக்குங்க. இந்த மசாலா அப்படி அரைச்சி ஊற்றினா தாங்க நாட்டுக்கோழி வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஜார் சின்ன ஜாரில் வச்சிங்கன்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிட்டுருக்குறோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தாங்க நாட்டுக்கோழி குழம்பு செய்வாங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் கோழிச்சாறு எடுத்து வந்து குடிக்கிறோம். பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சளி என்னென்ன மாதிரி இருந்தாலும் எல்லாமே விலைக்கு போயிடும். கைகள் வலி இல்லாத மாதிரி நல்லா ஒரு உடம்புக்கு நல்லா தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு எஃபெக்ட்டு. இதோட எக்ஸ்ட்ரா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணுங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் இப்படி தான் செய்வாங்க. எங்கள் மிஸ்ஸஸும் இப்படி தான் செஞ்சிட்ருக்குறாங்க. உங்கள் வீட்டில் எப்படி இதே மாதிரி செய்வாங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி உங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்வீங்கிறத.
நல்லா கொதிச்சதும் பாருங்கண்ணே, குழம்பு நல்லா கொதிச்சு விட்டுணுங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிச்சபடி அப்படியே அதை கொதிச்சாருமா அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நல்லா ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு டம்ளர் 2 டம்ளர் நல்லா பொருள் நல்லா நான் ஊற்றி நல்லா அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒட்டம்பஸ் ஜம்முன்னு இருக்குங்க. கைகள் வலி இந்த சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க. நாட்டுக்கோழி குழம்பும் சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். நம்மளோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.